ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தரை உணர்ந்து கொள்ள பழக வேண்டும். நம் வாழ்க்கையில் சிறு துன்பங்கள் வந்தாலும் அதை உடனே நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் என்ன தவறு செய்தோம், ஏன் இது வந்தது என்று ஆராய வேண்டும். நிச்சயம் அது நமக்கு தெரியும். நாம் என்ன தவறு செய்தோம் என்பது தெரியாதே இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். நிச்சயம் நமக்கு தெரியும். அதை விட்டு மனம் திரும்பினால் அதிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுவோம், காப்பாற்றப்படுவோம். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்ற வெளிப்படையான காரியங்கள், வார்த்தைகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியில் கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் என்ன, அவருக்கு மட்டுமே நாம் செய்யக்கூடிய காரியங்கள், கர்த்தருக்கு துதி செலுத்த வேண்டும், மகிமை செலுத்த வேண்டும், அவருக்கு மட்டுமே செலுத்த வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை பற்றி தெளிவாக கர்த்தருடைய இருதயத்தின் வாஞ்சைகளை, இருதயத்தின் நினைவுகளை நமக்கு வெளிப்படுத்துகிற வேத பகுதியாக இந்த வேத பகுதி இருக்கிறது. தொடர்ந்து இந்த செய்தியை நாம் கவனிப்போம். கர்த்தராகிய தேவன் நீதியின்படி மனித குமாரனை அழைக்கிறார். இதன் பொருள் என்னவென்றால், நீதியின்படி என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை நீதியின்படி நடந்தது. நீதி நிறைவேற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். என்ன நீதி, எப்படி நிறைவேற்றியது என்பதை சுருக்கமாக கவனிப்போம். மனித குலத்தை கர்த்தர் படைத்தார். அவர்களை பரிசுத்தமானவர்களாக படைத்து பரிசுத்த பூமியில் வைத்தார். அவர்களோ பொல்லாத ஆவியின் பேச்சை கேட்டு, பாம்பின் பேச்சை கேட்டு, வலு சர்ப்பமாகிய பொல்லாத ஆவி அதன் பேச்சை கேட்டு பாவம் செய்தார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். இது நிமித்தம் பொல்லாத ஆவிகள் பூமியை ஆளுகை செய்ய தொடங்கின. இருள் பூமியை சூழ்ந்து கொண்டது. நமது பிதாவாகிய தேவனுடைய சாபத்தையும் இந்த பூமியும் பூமியில் உள்ளவைகளும் பெற்றுக்கொண்டது. இப்படி சாபம் பூமிக்கு வந்தது. இந்த சாபத்தை நீக்குவதற்கு பரிசுத்த இரத்தமான, பரிசுத்த இரத்தம், அதாவது எந்தவித பாவமும் இல்லாமல் பரிசுத்தமாய் இருக்கிற இரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட வேண்டும். கர்த்தருடைய உடன்படிக்கையின் மேல், கர்த்தருடைய உடன்படிக்கை பட்டியின் மேல் பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட்டாலுடைய பாவம் போகாது. இந்த பூமிக்கு பாவ நிவர்த்தி உண்டாக்கும்படியாக பரலோகத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த பலியாக தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கும்படி, தம்மைத்தாமே அவர் ஒப்பு கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். சரி, அவர் எப்படி பரிசுத்தமானவர்? அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர், கன்னி பெண்ணின் வயிற்றில் பிறந்தவர். பொதுவாக மனிதர்கள் பிறப்பது போல அல்லாமல் திருமணம் ஆகாத ஒரு கன்னி தாயின் வயிற்றில் குழந்தையாக பிறந்தவர். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த குழந்தை, அப்படிப்பட்ட பரிசுத்த குழந்தைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பிறந்து வளர்ந்து தம்மை தாமே பலி கொடுத்தார். அவரிடத்தில் எல்லளவும் பாவம் இல்லை. இப்படி பரிசுத்த பலியாக ஆவதற்காக நீதியின்படி அவர் இந்த உலகத்தில் வந்தார், நம்மை ரட்சிக்க. அப்படி அவர் பரிசுத்த பலியாய் ஒப்பு கொடுக்கப்படும் போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டு, அந்த பலியின் நிமித்தம், அவர் பலியானதின் நிமித்தம், சிலுவையில் தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்ததினால் நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். நம் பாவங்கள் எல்லாம் அவர் மேல் போய் அவரை அழித்து போட்டது, அவர் மேல் சுமத்தப்பட்டது. அவர் தம் ஜீவனை விட்டுவிட்டார். அதனால் நம் பாவங்கள் நம்மை விட்டு போய்விட்டது. கர்த்தரோ உயிர்த்தெழுந்து விட்டார், நம்மையும் உயிர்த்தெழும்ப பண்ண போகிறார். நம்முடைய காலத்தின் முடிவில் கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தில் நம்மை சேர்த்து கொள்வார். அப்படி இருக்க, நாம் பரலோகம் போவதற்கு சாவி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஒரு வீடு பூட்டப்பட்டிருக்கிறது என்றால் சாவி இருந்தால்தான் திறந்து உள்ளே போக முடியும். அதே போல பாவத்தினால் பரலோகம் நமக்கு பூட்டப்பட்டது மனிதனுக்கு. அப்படி இருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த சாவியாய் வந்து பரலோகத்தின் வாசலை திறந்து விட்டார். இனி நாம் எல்லோரும் அதில் போவதற்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவர்களை அவர் பரிசுத்தமாக்குவார். அவரே நம்மை வழி நடத்தி பரலோகத்திலும் கொண்டு போய் சேர்ப்பார். அதற்கான வாசலை திறந்து வைத்தது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாய்தான் நாம் பரலோகத்திற்கு போகிறோம். அவருடைய இரத்தம் பூசப்பட்டவர்கள் தான் அங்கு போக முடியும். அதற்கு பேர்தான் ரட்சிப்பு.
அதற்கு நாம் விசுவாசித்தால் நமக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்கும். இப்படி நீதி நிறைவேறுவதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார். கர்த்தர் அந்த வாய்ப்பை அவருக்கு கொடுத்தார். உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து, அதாவது பிதாவாகிய தேவன் வேறு குமாரன் வேறு என்று சொல்லக்கூடாது. தற்காப்பு என்றால் நம்மை நாமே காத்துக் கொள்வது. உம்முடைய கையை பிடித்து தற்காத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் குமாரனாய் பிறந்து அவர் கையை அவரே பிடித்து அவரை பாதுகாத்து கொண்டார். அப்படி என்றால் மனித அவதாரத்தில் அவர் பாதுகாக்கப்பட்டார். அவருக்கென்று ஒரு குறிப்பிட்ட பலன் வல்லமை மட்டுமே கொடுக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மனித அவதாரத்தில் மனிதர்களுக்குரிய பலன் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வல்லமைதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மிஞ்சி எதுவும் இல்லை. அவர் தேவன் என்ற அந்த ஸ்தானத்தை விட்டு மனிதனாக பிறந்துதான் வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் இன்றும் மனிதனால் செய்யக்கூடிய பரிசுத்தவான்களால், மனிதர்களாய் பிறந்த பரிசுத்தவான்களால் செய்யக்கூடிய காரியங்களை இன்னும் கூட அதிகமாய் செய்வார்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அப்படி ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில் வாழும்போது என்னை விட அதிகமாய் பூமியில் வரும் பரிசுத்தவான்கள் செய்வார்கள் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் மனிதனுக்குரிய வல்லமைதான் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதை மட்டுமே அவர் பயன்படுத்தினார் இந்த பூமி. நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் கர்த்தர், இது என் நாமம். கர்த்தர் என்றால் ஒரு பொருள் என்னவென்றால் மேனேஜர் என்று சொல்லலாம், மேலாளர் என்று சொல்லலாம். அதாவது ஒரு மேனேஜர் இருந்தால் அவருக்கு கீழ் ஒரு 20 வேலையாட்கள் இருந்து வேலை செய்கிறார்கள் என்றால் அந்த 20 பேருக்கும் அவர்தான் பொறுப்பு. அந்த மேலாளர் தான் அதிகாரம் செய்வார், ஆளுகை செய்வார். அவருடைய கட்டுப்பாட்டில் அந்த மேலாளருடைய கட்டுப்பாட்டில் இவர்கள் இருப்பார்கள். அதுபோல கர்த்தர் என்றால் ஆளுகைக்குரியவர், ஒரு ஸ்தானாதிபதி, ஒரு அதிபதி என்று பெயர். கர்த்தர் என்றால் அவர் ஒரு பதவியை குறிக்கிற வார்த்தை அது. அது அவருடைய நாமம். நானே ஆளுகைக்குரியவர் என்று சொல்லுகிறார். கர்த்தர் என்றால் ஆளுகை செய்கிறவர், அவர் அதிகாரி என்று பொருள். அப்படி வைத்துக் கொள்ளலாம். அதிகாரி என்ற பொருளில் தான் அந்த வார்த்தை வருகிறது. அவர் அதிகாரி, அவர் கர்த்தர், அவருக்கு நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அந்த அதிகாரி, அந்த அதிகாரம் உள்ள அந்த பதவி வேறு ஒருவருக்கும் கொடுக்கப்பட மாட்டாது. அந்த பெயர் வேறு யாருக்கும் அல்ல. மனிதர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருக்குரியவர்கள். அந்த கர்த்தர் என்ற பெயரை வேறு யாருக்கும் எதற்கும் பயன்படுத்தக் கூடாது. என் நாமத்தை வேறொருவருக்கும் என் மகிமையை விக்கிரகங்களுக்கும் கொடுக்க மாட்டேன். மகிமை என்றால் புகழ்ச்சி என்று சொல்லலாம். கர்த்தருடைய மகிமை, அவருடைய நற்பெயர், நல்ல விஷயங்கள், அவரை பற்றின செய்திகள், அவரை பற்றின நல்வார்த்தைகள், நல்ல நல்ல விஷயங்கள், அதையெல்லாம் விக்கிரகங்களுக்கு கர்த்தர் கொடுக்க மாட்டார். அவர் செய்த செயல்கள், அவருடைய புகழ்ச்சியை விக்கிரகங்களுக்கு அவர் கொடுக்க மாட்டார். அப்படி என்றால் நாம் செய்யக்கூடாது, செலுத்தக்கூடாது. எப்பொழுதும் மகிமையையும் துதியையும் கர்த்தருக்கே செலுத்த வேண்டும். துதி என்பது கர்த்தரை புகழ்ந்து சொல்வது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? கர்த்தர் அற்புதமானவர், அவர் குணமாக்குகிறவர், அவர் பெரியவர், சர்வலோகத்தின் அதிபதி என்று சொல்லுகிற வார்த்தைகள் துதி செலுத்துதல். இந்த துதியை வேறொருவருக்கும் கொடுக்க கூடாது. நாம் எப்பொழுது துதித்தாலும் கர்த்தரையே துதிக்க வேண்டும். நம்முடைய முதலாளியை துதித்து பாடக்கூடாது. நீங்கள் தான் பெரியவர், நீங்கள் தான் எனக்கு எல்லாம் செய்தீர்கள் என்று சொல்லக்கூடாது. கர்த்தர் தான் உங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், இப்படி சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் முதலாளியாக என்று கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். இப்படிதான் நாம் பேச வேண்டும். நமக்கு யாரை பிடித்திருந்தாலும் சரி, அவர்களை நமக்கு தருவது கர்த்தர் தான். அதனால் அந்த தெளிவு நமக்கு தேவை. இதுதான் உண்மை, சத்தியம். நாம அவர் நன்மை செய்தார், அவரை புகழ வேண்டும் என்று மனிதர்களையோ மற்ற எந்த காரியங்களையோ புகழக்கூடாது. இன்று விளையாடுகிறவர்கள், பேசுகிறவர்கள் என்று எல்லாரையும், சினிமா நடிகர்கள் எல்லோரையும் புகழ்ந்து பேசுகிறார்கள். அவர்களை கடவுள் அளவுக்கு மாற்றி விடுகிறார்கள். தவறு, மிகவும் தவறு. அவர்கள் நல்லவர்கள் தான். அவர்களை நாம தான் அவர்கள் பெயரை தவறாக பயன்படுத்தி விடுகிறோம் பொது ஜனங்கள். அது மிகவும் தவறு. கர்த்தருடைய புகழ்ச்சியை, துதியை கர்த்தருக்கே செலுத்த வேண்டும்.
நன்றி சொல்லுதல். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதை நாம் கர்த்தருக்கே செலுத்த வேண்டும், மற்றவர்களுக்கு அல்ல. என் நாமத்தை, என் மகிமையை வேறொருவனுக்கும், என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். மகிமையையும் துதியையும் கர்த்தருக்கே செலுத்த வேண்டும். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் தேவதூதர்கள் அப்படித்தான் புகழுவார்கள். கர்த்தருக்கே எல்லா துதிகன மகிமையும் செலுத்துவார்கள். அப்படி செலுத்துவதுதான் நல்லது. அப்படித்தான் செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். பூர்வ காலத்தில் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறலாயின. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று 3500 வருடங்களுக்கு பின்பு கர்த்தர் பிறக்க போவதை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலேயே பிதாவாகிய தேவன் சொல்லி இருந்தார். ஆதாம் ஏவாளுக்கு, முதல் மனிதர்களுக்கே சொல்லிவிட்டார். அவர் வருவார், அவர் வந்து உன் தலையை நசுக்குவார் என்று சாத்தானிடத்தில் சொல்லுகிறார். அங்கு அவர்கள் ஆதாம் ஏவாள் இருவருமே இருக்கிறார்கள், நம் முன்னோர்கள், ஆதி பிதாக்கள் அவர்கள் இருந்தார்கள் அங்கு. இப்படி இருக்க, இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, பூர்வ காலத்தில் சொல்லப்பட்டது நிறைவேறிற்று. இனி நடக்க போகிறதையும் நான் அறிவிக்கிறேன், புதியவைகளையும் நான் அறிவிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் புதிய காரியங்களை அறிவித்தார், புதிய காரியங்களை சொன்னார். ஏற்கனவே சொன்னது எப்படி நிறைவேறியதோ அதே போல புதிய காரியங்களையும் நான் சொல்வேன் என்று சொல்லுகிறார். அதே போல ஆண்டவர் சொன்னார். இந்த தீர்க்க தரிசனத்தின்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து வந்த போது அங்கிருந்த தேவாலயத்தில் இருந்தவர்கள் செய்த தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி புதிய காரியங்களை அவர் செய்தார். ஓய்வு நாட்களில் நன்மை செய்வது நியாயம்தான் என்றார். அதே போல பல காரியங்கள், பிறரை மன்னியுங்கள் என்று சொன்னார், இரக்கம் காட்டுங்கள் என்று சொன்னார், மாய்மானம் பண்ணாதிருங்கள் என்று புதிய காரியங்களை, நல்ல காரியங்களை சொன்னார். மனிதர்களை நல்லவர்களாக்கும் காரியங்களை எல்லாம் அவர் சொல்லிக் கொடுத்தார். இவைகள் எல்லாம் சுவிசேஷ புஸ்தகங்களில், மத்தேயு, மார்க்கு, லூக்கா போன்ற நற்செய்தி நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் நூல்களில், மலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களில் கர்த்தர் பிரசங்கித்த புதிய காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. படித்து நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கை மிகவும் பரிசுத்தமாகும், மனம் தெளிவடையும். இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதற்கு முன்பே, தோன்றாததற்கு முன்பே, இனியும் நடக்க போகாத காரியங்களை எல்லாம் முன்பே கர்த்தர் சொல்லி வைத்து விட்டார். இனி நம் வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள், நம் ஆயுசு நாட்களில் நடக்க போகிற காரியங்களை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் ஏற்கனவே சொல்லி வைத்து விட்டார். இந்த உலகத்தின் அடுத்த முடிவு என்ன, இந்த உலகத்தில் என்ன சம்பவிக்க போகிறது, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வரும், உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் வரும். இதெல்லாம் நிறைவேறி முடிந்ததும் இதற்கு இடைப்பட்ட காலத்தில், மகா உபத்திரவ காலத்திற்கும் உபத்திரவ காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் கர்த்தருடைய கடைசி வருகை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். 1000 வருட அரசாட்சிக்காக காத்திருக்கிறோம். சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, கடலில் பயணம் செய்கிறவர்களே, தீவுகளே, அந்த கப்பலில் பயணம் செய்கிற அதில் உள்ளவர்களே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் கடையாந்திரத்திலிருந்து அவருடைய துதியை பாடுங்கள். ஒரு இடத்தில், தேசத்தில், உலகத்தின் மத்தியில் தான் இஸ்ரவேல் தேசம் இருக்கிறது. அங்கு மட்டுமல்ல, பூமியின் கடைசி எல்லைகளில், கடலில் பயணம் செய்கிறவர்கள், தீவுகளில் இருக்கிறவர்கள், எல்லா இடங்களில் இருக்கிறவர்களே, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் என்று சொல்லுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து உலகெங்கும், அதுவரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் மட்டுமே கர்த்தருடைய ஜனங்கள் இருந்தார்கள். அங்க இருக்கிறவர்கள் மட்டுமே கர்த்தரை தொழுது கொண்டார்கள், தேவாலயத்திற்கு போனார்கள். ஒரு கூட்டம் மக்கள், ஒரு நிலப்பகுதியில் இருந்தவர்கள் மட்டுமே. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் உலகெங்கும் 12 பேரும் பல இடங்களில் வெளியே வந்தார்கள். எல்லா தேசங்களுக்கும் சென்று கர்த்தரை அறியாத மக்களுக்கு சொன்னார்கள். அப்படி இந்தியாவிற்கு வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கூடவே இருந்த தோமா ஐயா. அவர் வந்த இந்தியாவில் ஊழியம் செய்தார், தமிழ்நாட்டில் ஊழியம் செய்தார். பரங்கி மலையில் இருக்கிற சென்ட் தாமஸ் மவுண்டில், அங்குதான் அவர் கொல்லப்பட்டார். அங்கே அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய சரீரம் இன்னும் அங்கேயே இருக்கிறது. அவர் இரத்த சாட்சியாய் நமக்காக மரித்தார். அவருடைய ரத்தம் சிந்தியதினால் இன்று நாம் இருளில் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினாலும் இரத்த சாட்சிகளின் இரத்தத்தினாலும் அவர்களுடைய பரிசுத்த வாழ்வு, நமக்காக அவர்கள் செய்த தியாகத்தை நிமித்தம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இன்று நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். கர்த்தரை அறிந்து கொள்ளும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது.
கர்த்தருடைய ஜனமாக நாம் இருக்கிறோம். கடல்களில் வாழ்கிறவர்கள் கர்த்தரை துதியுங்கள் என்றால், கடலோர பகுதிகள், பூமியின் கடைசியில் இருக்கிறவர்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி துதியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி எங்கும் அறிவிக்கப்பட போகிறது என்று தீர்க்கதரிசன வார்த்தை இது. இது எழுதப்பட்டு 2500 வருடங்கள் ஆயிற்று. இன்று நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை தான் அன்றே ஐயா எழுதியிருக்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி. கர்த்தர் வெளிப்படுத்தி, வனாந்திரமும் அதன் ஊர்களும் கேதாரியர் குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிட கடவுது. கிராமங்கள், காடுகள், எல்லா இடங்களும் உரத்த சத்தமிடட்டும், சத்தமிட்டு சந்தோஷப்படட்டும், கர்த்தரை துதித்து பாடட்டும், எல்லோருக்கும் அவருடைய நாமம் அறிவிக்கப்பட போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியின் செய்தி. கடல், வனாந்திரம், அடுத்தது மலைகள். மலைகளில் குடியிருக்கிறவர்களே, பர்வதங்களில் குடியிருக்கிறவர்களே, மலை பிரதேசங்களில் இருக்கிறீர்கள் அல்லவா, உங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கும். கர்த்தருக்கு துதித்து பாடி ஆர்ப்பரியுங்கள். உங்களுக்கும் கர்த்தருடைய நாமம் தெரிவிக்கப்பட போகிறது, ரட்சிப்பு வரப்போகிறது என்று பொருள். கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவியுங்கள். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். எங்கும் போய் சுவிசேஷம் சொல்லுங்கள். தீவுகளில் அறிவியுங்கள், மலைகளில், வனாந்திரங்களில், காடுகளில் கர்த்தருடைய நாமத்தை அறிவியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல எழும்பி, மிகப்பெரிய போர் வீரன் ஒருவர் இருக்கிறார் என்றால் பராக்கிரமசாலியான வீரன். அவர் எப்படி வருவார்? எழுந்து அப்படியே சண்டையிட அப்படி வருவார் அல்லவா? அது போல பராக்கிரமசாலி போல கர்த்தர் எழும்பி வருகிறாராம். மிகுந்த வேகமாக, பலத்துடன், பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல வருவார். அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்த வீரனை போல வைராக்கியத்தோடு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் தான் கர்த்தருக்கு சத்துருக்கள். கர்த்தருக்கு என்று யாரும் சத்துருவு கிடையாது. நமக்கு விரோதமாய், கர்த்தரை நம்பி இருக்கிற நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் தான் கர்த்தருடைய சத்துருக்கள். அவர்களை மேற்கொள்ள கர்த்தர் எப்படி வருகிறாராம்? பராக்கிரமசாலியாய், யுத்த வீரனை போல புறப்பட்டு எழும்பி கர்ஜித்து ஆர்ப்பரித்து அவர் வரப்போகிறார். அவர்களை, சத்துருக்களை அழித்து போட, வெல்ல, பொல்லாத சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்பட்டு, துன்மார்க்கர் அழிக்கப்பட்டு, தீயவர்களின் தீமை ஒழிக்கப்பட்டு நன்மைகள் நடக்கும். தீமை அழிக்கப்படும், இருளின் காரியங்கள் அகற்றப்படும். நெடுங்காலம் நான் மௌனமாய் இருந்தேன், சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அடிக்கடி நினைக்கிற ஒரு காரியம் உண்டு. எல்லோரும் நினைக்கிறோம், தீயவர்கள் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள், நமக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். நாம் அதை அனுபவித்து அனுபவித்து சோர்ந்து போய்விடுவோம். கர்த்தர் சும்மா இருக்கிறாரே, அவர்களுக்கு ஒன்றும் செய்யவில்லையே, நமக்காக அவர் இன்னும் யுத்தம் செய்யவில்லையே என்று நாம் சோர்ந்து போகும் நிலை கூட சில நேரங்களில் உண்டு. அப்படி கூட தோன்றும். இப்படியெல்லாம் நடப்பது உண்டு. மனநிலை நமக்கு அப்படி தோன்றும். ஆனால் கர்த்தர் சும்மா இருந்து அடக்கி கொண்டிருந்தாராம். அப்படி என்றால் அவர் அக்கிரமங்களை பார்த்து சும்மா இருக்க மாட்டார். அவர் அப்படியே தாங்கி கொண்டு பொறுமையா இருந்தாராம். நல்ல காரியங்கள், அந்த ஒரு சில விஷயங்கள் நன்மை ஏற்படும்படியாக, சொல்ல போனால் நம் நிமித்தம்தான், நாம் மனம் திரும்ப வேண்டும், நாம் திருந்த வேண்டும், உண்மையான தேவ அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சில நேரம் கர்த்தர் அமைதியா இருப்பார். நாம் துன்பப்படும் பொழுது அதை நாம் பக்குவம் அடைவதற்காக கர்த்தர் அப்படி பொறுத்து கொண்டிருப்பார். அவருக்கு பிடிக்காது அக்கிரமம் நிறைவேறுவது, நாம் துன்பப்படுவது அவருக்கு பிடிக்காது. ஆனால் அவர் காப்பாற்றி விட்டால் நாம் திருந்த மாட்டோம். நம்மை திருத்துவதற்காக அவர் பொறுமையோடு இருப்பார். அக்கிரமத்தை அனுமதித்து அமைதியாய் அடக்கி கொண்டு இருக்கிறார். நம் நிமித்தமாக, நம்மை காப்பாற்றும்படியாக, நம்மை திருத்தும்படியாக தான். ஆனால் அப்படியே இருந்து விட மாட்டார். பிள்ளை பெறுகிறவளை போல, ஒரு பிரசவ ஸ்திரீயை போல, பிரசவிக்கிற ஒரு பெண் எப்படி கத்தி அலறி வேதனையோடு கத்துவார்களோ, அந்த துன்பத்தை எவ்வளவு வேகமாக தன்னுடைய ஒட்டுமொத்த பலனையும் வைத்து கத்துவோம் பெண்கள் குழந்தை பிரசவிக்கும் பொழுது. அது போல சத்தமிட்டு, அப்படி சத்தமிட்டு கர்த்தர் அவர்களை அழிக்க வருகிறார். அவர்களை பாழாக்கி விழுங்குவேன் என்று சொல்லுகிறார். துன்மார்க்கர் அப்படிப்பட்ட நிலை அவர்களுக்கு கொடுப்பார். விட்டுவிட மாட்டார். கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை அவர் விடவே மாட்டார். அவர்களுக்கு சரியான நியாயத்திற்பை அவர் வைத்திருப்பார். பிள்ளை பெறுகிறவளை போல கத்தி வேதனைப்பட்டு
பிள்ளை பெறுகிற பெண்ணை போல கத்தி அவர்களை விழுங்குவேன் என்றே கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை பாழாக்கி விழுங்குவாராம் கர்த்தர். துன்மார்க்கர் அழிந்து போவார்கள், ஓய்ந்து போவார்கள், நம்மை விட்டு விலகி போவார்கள். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். தைரியமாய் இருப்போம். நான் மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்கி அவைகளிலுள்ள பூண்டுகளை எல்லாம் வாட பண்ணி ஆறுகளை திட்டுகளாக்கி ஏரிகளை வறள பண்ணுவேன். துன்மார்க்கருடைய செயல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும், எல்லாம் தீர்ந்து போகும், ஓய்ந்து போகும், உலர்ந்து போகும். அவர்கள் செய்த செயல்கள், அவர்கள் ஒரு கோட்டையை கட்டி வைத்திருப்பார்கள், பாவ கோட்டையை. அதை எல்லாம் இடித்து நொறுக்கி போடுவார் கர்த்தர். அவர்கள் எவ்வளவு செழிப்பாய் அவர்கள் இருந்தாலும் அவர்கள் செழிப்பெல்லாம் அழிந்து போகும், உலர்ந்து போன புல்லை போல் ஆகும். குருடரை, பார்வையற்றவர்களை, அப்படி என்றால் இந்த இடத்தில் பார்வையற்றவர்களை சொல்வதல்ல, மனதளவில் துக்கம் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களை கர்த்தர் இந்த இடத்தில் அதான் பொருள். துக்கப்பட்டு, அதாவது பார்வையற்றவர்கள் தடவி கொண்டே நடப்பார்கள். அதுபோல திக்கற்றவர்களாய் நம் வாழ்க்கையில் நாம் பெரிய துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு விடுதலைக்கு வழி இல்லாமல் நீண்ட காலமாக அடிமைப்பட்டு கொடுமையை அனுபவித்துக் கொண்டு நாம் துன்பப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் எந்த வழியிலாவது தப்பிக்கலாம் என்று நம் மனம் தவிக்கும். அதான் திக்கற்ற நிலை. எப்படி போவது, எதை செய்வது, எதை செய்தால் இந்த துன்பத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று யோசித்து பார்ப்போம். எதை செய்தாலும் நம்மால் தப்பிக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைதான் குருடர் என்று சொல்லுகிறது. இந்த இடத்தில் அதான் பொருள். அப்படி என்றால் தடவி தடவி திரிகிறோம், வழி தெரியாமல் தவிக்கிறோம், தவித்துக் கொண்டிருக்கும் நிலை. அந்த நிலையில் இருப்பவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவர்களை நான் அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கே தெரியாத பாதையில் அவர்களை நான் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாகவும், அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாகவும் கோணலை செவையும் ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுக்கே தெரியாத பாதையில் நான் அவர்களை அழைத்து வருவேன். இப்படிப்பட்ட காரியம் நமக்கு தெரியாத பாதையில் அவர் அழைத்து வருவார். நாம் தான் சிறு பிள்ளையாயிற்றே, கையை பிடித்துக் கொண்டு அப்பாவின் திருக்கரங்களை பற்றி கொண்டு நாம் நடந்து சென்றால் போதும். கர்த்தருடைய வார்த்தைகளில் நடந்தால் போதும். நமக்கு தெரியாத வழியிலேயே நம்மை அழைத்து வந்து இருளை வெளிச்சமாக்கி கோணலானதை செவ்வையாக்கி இப்படியெல்லாம் செய்து நம்மை கைவிடாதிருப்பார். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லிய தேவன் நம்மோடு கூட இருந்து இப்படிப்பட்ட காரியங்களை நிறைவேற்றுவார். நம் கூடவே எப்பொழுதும் இருப்பார். ஒருபோதும் கைவிட மாட்டார். நம் இருளை வெளிச்சமாக்குவார். நம் வாழ்க்கையில் இருக்கிற கோணலானவைகளை எல்லாம் சரியாக்குவார். நிச்சயம் இது நடக்கும். விசுவாசத்துடன் கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் பெரியவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தரை வாழ்க்கையில் முதலிடமாக வைக்காமல் மற்ற காரியங்களை வைத்து விக்கிரகங்களுக்கு வழிபடுவது போல வழிபடுகிற ஜனங்கள், அதாவது கர்த்தரை நம்பாமல் மற்ற விஷயங்களை நம்பி வாழ்கிற மக்கள் வெட்கப்பட்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் விசுவாசம் கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய படிப்பு, பணம், பதவி, வேலை, மற்ற எந்த காரியங்கள், நம்முடைய பலம், வல்லமை, இப்படி எதையும் வைத்திருக்க கூடாது. நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் கர்த்தர் பேரில் இருக்க வேண்டும். அவர் செய்வார் என்று நாம் நம்ப வேண்டும். அவர் நம்மை பிழைக்க பண்ணுவார் என்று விசுவாசிக்க வேண்டும். நம் படிப்பு, பணம், பதவி இதையெல்லாம் நம்பிக்கொண்டிருக்க கூடாது. கர்த்தரை விட்டு மற்ற காரியங்களின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள், மற்ற காரியங்களை தெய்வமாக நினைக்கிறவர்கள் பின்னிட்டு போவார்கள், வெட்கப்பட்டு போவார்கள், தோற்று போவார்கள் என்று பொருள். செவிடரே கேளுங்கள், குருடரே நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள். என் தாசனே அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பிய தூதனே அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனே அல்லாமல் அந்தகன் யார்? இதன் பொருள் என்னவென்றால், கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்கள் குருடராய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தவித்து கொண்டிருப்பவர்கள், திக்கற்றவர்களாய் தவித்து பாட அனுபவிக்கிறவர்கள் என்று பொருள். கர்த்தருடைய ஜனங்கள் பாட அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் செவிடராய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் செவிடராய் இருக்கிறார்கள் என்று. மந்தமாய் இருப்பது,
கர்த்தரை கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய ஊழியக்காரர் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் நடக்காமல் உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், திக்கற்று திரிந்து கொண்டிருப்பார்கள். அவர்களே கர்த்தருடைய குருடர்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை, தீர்க்க தரிசன வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தீர்க்க தரிசனங்களை விசுவாசியாதவர்கள், கர்த்தரோடு பேசி கேட்டு அவர் சித்தத்தின்படி செயல்பட்டு வாழாதவர்கள் செவிடர்கள். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை செவிடர்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தரால் உத்தமன் என்று போற்றப்பட்டு உத்தமனாய் ஊழியக்காரராய் எழும்புகிறவர்கள், அவர்கள் அதில் நிலைத்திராமல் விழுந்து போகிறார்கள். கர்த்தருக்கு செவி கொடுக்காமல் போகிறார்கள், மந்தமாய் போகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் குருடன் என்று. கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? அப்படி என்றால் அந்தகன் என்றால் அனாதை என்று பொருள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அனாதையை போல இருக்கிறார்கள். ஏன் என்றால் கர்த்தரை மறந்து வாழ்கிற ஜனங்கள், கர்த்தருக்கு செவி கொடுக்காமல், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தரை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊழியர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ எல்லாவற்றையும் தெரிந்திருக்கிறாய், நீ அநேக காரியங்களை கண்டிருக்கிறாய், ஆனால் கவனிக்கவில்லை. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அநேக காரியங்களை, அற்புதங்களை அறிந்து வைத்திருக்கிறார்கள், வேத வசனத்தை படைத்திருக்கிறார்கள், ஆனாலும் கண்டும் காணாமல் இருக்கிறார்கள், கேட்டும் உணர்வில்லாது இருக்கிறார்கள். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இப்பொழுதும் இப்படி இருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் காலத்திலும் இருந்தது. அவர் ஊழியம் செய்யும் போது மனித அவதாரத்தில் 2000 வருடங்களுக்கு முன்பாக தேவாலயத்தில் இருந்த வேத பாரகர்கள் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தையும் இந்த வேத வசனங்களையும் அவர்கள் கையில் வைத்திருந்தார்கள். அப்படி இருந்தும் ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை. அவரை ஒரு சாதாரண மனிதனாக நினைத்துதான் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேசியா என்றே அவர்கள் உணரவில்லை. இன்றும் கூட உணராத ஜனங்கள், இன்னும் ஆண்டவர் வரவில்லை என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற யூதர்களும் உண்டா? இப்படி விசுவாசம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அன்றும் இருந்தார்கள், இன்றும் இருக்கிறார்கள். ஊழியக்காரர்களாய் இருந்தும் கர்த்தரின் அன்பை உணராதவர்கள், கர்த்தரை அறிந்து கொள்ளாதவர்கள், உணர்ந்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பவர்கள். அவர்களுடைய செவிகளை திறந்தாலும் கேளாமல் போகிறார்கள். நான் அவர்கள் செவிகளை திறந்தாலும் எவ்வளவுதான் சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டேன் என்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய நீதி நிமித்தம் ஆபிரகாம் ஐயா, ஈசாக் ஐயா, யாக்கோபு ஐயா இவர்களுக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி, நீதியின்படி, அந்த நீதியின்படி இவர்கள் மேல் பிரியம் வைத்தார். ஆனாலும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. கர்த்தர் வேதத்தை முக்கியப்படுத்தி, கர்த்தருடைய வேத வசனங்களை முக்கியப்படுத்தி மகிமைப்படுத்துவார். கடைசி காலங்களில் இது நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் இந்த ஊழியத்தின் மூலமாகவும் இந்த செய்தியின் மூலமாகவும் சொல்லப்படுகிறது. வேத வசனம் நம்மை பரிசுத்தமாக்கும். பரிசுத்த ஆவியானவர் துணையோடு வேத வசனத்தை தியானித்து நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம். நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமாவோம். இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள். இப்படி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல், மனதால் உணராமல், கடமைக்கும் பாரம்பரியங்களை கை கொண்டும் பழக்க வழக்கங்களை மேற்கொண்டும் உண்மையான உள்ளான இருதயத்தோடு கர்த்தரை தேடாமல், கர்த்தரிடத்தில் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறவர்கள் சூறையாடப்பட்டு போவார்கள், அழிக்கப்பட்டு போவார்கள். அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதில்லை என்பது பொருள். உங்களில் இதற்கு செவி கொடுத்து பின் வருகிறதை கவனித்து கேட்பவன் யார் என்று கேட்கிறார். இதை கவனித்து யார் கேட்க போகிறார்? யாக்கோபை சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறவர் யார்? அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவா? கர்த்தருக்கு விரோதமாய் இவர்கள் பாவம் செய்யும் போது பொல்லாத மனிதர்களிடத்தில், தீங்கானவர்களிடத்தில், தீய மனிதர்களிடத்தில் கர்த்தரே இஸ்ரவேலை ஒப்பு கொடுக்கிறார். அவர்தான் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தெளிவாக. அவருடைய வழிகளில் நடக்காமலும், அவருடைய செய்தியை, அவருடைய வேதத்தை கேட்காமலும் போனார்கள். வேத வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போனவர்களை கர்த்தர் பொல்லாத மனிதர்களிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தின் உக்கிரத்தையும் யுத்தத்தின் வலிமையையும் வரப்பண்ணி அவர்களை சூழ அக்னி ஜுவாலைகளை கொளுத்தி இருந்தும் உணராதே போனார்கள். கர்த்தர் எவ்வளவு நெருக்கங்களையும் பாடுகளையும் கொடுமைகளையும் அனுமதித்தாலும் அவர்கள் உணரவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அது அவர்களை தகித்தும் மனதிலே வைக்காமல் போனார்கள். இன்றும் கூட எத்தனை வியாதிகள், துன்பங்கள் கிறிஸ்தவர்களுக்கு வந்தாலும் கர்த்தர் நம்மேல் கோபமாய் இருக்கிறார், அதனால்தான் நமக்கு இந்த பாடுகள் வந்திருக்கிறது என்பதை உணர்வதே இல்லை.
எது வந்தாலும் அது வருதான் செய்யும். கர்த்தர் தான் அதை கொடுக்கிறார் என்ற உணர்வு இல்லை. ஆசீர்வதித்தாலும் நமக்கு வரும் பாடுகளுக்கும் கர்த்தர் நம்மேல் கோபமா இருக்கிறார். அதனால் பிரச்சனை வருகிறது, ஒரு வியாதி வருகிறது, ஏதோ ஒரு துன்பம் வருகிறது என்றால் உடனே நம்மை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் போய், கர்த்தாவே இது ஏன் எனக்கு வந்தது? நான் செய்த பாவத்தை மன்னியும் என்று மனம் திரும்பி மன்னிப்பு கேட்க வேண்டும். அதையெல்லாம் யாரும் செய்வதில்லை. நான் பரிசுத்தவான், எனக்கு எது வந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். இதைதான் உணர்வற்றவர்களாய் இருக்கிறார்கள் என்று இந்த வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அன்றும் இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்தார்கள், இன்றும் இப்படி இருக்கிறார்கள். கர்த்தரை உணர்ந்து கொள்ள பழக வேண்டும். நம் வாழ்க்கையில் சிறு துன்பங்கள் வந்தாலும் அதை உடனே நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் என்ன தவறு செய்தோம், ஏன் இது வந்தது என்று ஆராய வேண்டும். நிச்சயம் அது நமக்கு தெரியும். நாம் என்ன தவறு செய்தோம் என்பது தெரியாதே இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். நிச்சயம் நமக்கு தெரியும். அதை விட்டு மனம் திரும்பினால் அதிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுவோம், காப்பாற்றப்படுவோம். இப்படியாக கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருப்போம், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருப்போம், பரிசுத்தமாய் வாழ்வோம். கிறிஸ்தவர்கள் என்று பெயர் நாம கொடுத்து கொள்ளக்கூடாது. பரலோகம் கொடுத்தால்தான் நாம் பரலோகத்திற்கு போக முடியும். அது அபிஷேகம் பெற்றவர்களுக்கு தான் கிடைக்கும். ஞானஸ்தானமும் அபிஷேகமும் நிச்சயம் எல்லோரும் பெற வேண்டும். அது பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வோம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இந்த வேத பகுதியானது கர்த்தருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துவதாகவும் ஆழமான ஒரு உறவை வெளிப்படுத்துவதாகவும் இருக்கிறது. கர்த்தருக்கும் மனிதனுக்கும் அவரால் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபை சிருஷ்டித்தவர், இஸ்ரவேலை உருவாக்கினவர் என்றால் என்ன? யாக்கோபு என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஐயாவின் பெயரும் யாக்கோபு என்று சொல்வதும் ஒரே பெயர் தான், ஒரே நபரை தான் குறிக்கிறது. ஆனால் யாக்கோபு என்று சொல்லப்படும் பொழுது பிறப்பின்படி மனிதனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் யாக்கோபு. ஆபிரகாம் ஐயாவினுடைய பேர பிள்ளையா இருக்கிறார் யாக்கோபு. பிறப்பின்படி அவரை தெரிந்து கொண்டார். அவரை சிருஷ்டித்தவர் என்று சொல்லும் போது பிறப்பின்படி தாயின் கருவில் நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்று சொல்கிறார். பிறப்பின்படி இஸ்ரவேல், பிறப்பின்படி யாக்கோபு. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று பெயர். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தாயின் கருவில் கர்த்தரே சிருஷ்டித்த மனிதர்கள், கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறார்கள். இது ஆழமான ஒரு சத்தியம். ஒரு மனிதன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கிறான் என்றால், பிறந்து வளர்ந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பின்பு ஞானஸ்தானம் அபிஷேகம் பெற்று பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டு மரணம் அடைந்து புனிதராய் ஆனவர்கள் பரலோகராஜ்யம் போகிறார்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இது 100% உண்மைதான். ஆனால் இது ஒரு பகுதி தான். இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது. பிறந்த பின் நடக்கிற காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். பிறந்த பின் மனம் திரும்பி அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் தாயின் கருவில் உருவாகும் போதே இந்த குழந்தை எனக்குரியது என்று பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டிப்பு என்றால் ஒன்றும் இல்லாத பொழுது உருவாக்குவது, அதுதான் சிருஷ்டிப்பு. உருவாக்குவது என்றால் இருக்கிறதை வைத்து ஒரு உருவத்தை கொடுத்து உருவாக்குவது. உதாரணத்திற்கு, எந்த ஒரு சமையல் அறையில் நாம் நுழைகிறோம், எந்த ஒரு பொருளும் இல்லை, திடீரென்று ஒரு மந்திரம் செய்கிறோம், அங்கு சப்பாத்தி வருகிறது. அப்படி என்றால் அது சிருஷ்டிப்பு. ஆனால் நம் சமையல் அறையில் நுழைகிறோம், நம் வீட்டில் கோதுமை மாவு இருக்கிறது, அந்த மாவை எடுத்து நாம் பிசைந்து அதை சப்பாத்தி சுடுகிறோம். அதை உருவாக்குதல் என்று சொல்வது. அதாவது மாவை எடுத்து பிசைந்து சப்பாத்தி செய்து அதற்கு உருவம் கொடுக்கிறோம். இது உருவாக்குதல். அதாவது திடீரென்று ஒரு மந்திரம் செய்து அது அப்படியே சப்பாத்தி வந்தால் அது எப்படி இருக்கும்? அது போல. அதாவது இந்த வல்லமை மனிதனுக்கு கிடையாது. கர்த்தர் செய்தார். கர்த்தரால் செய்ய முடியும். கர்த்தர் வல்லமை கொடுத்தால் மனிதனாலும் செய்ய முடியும். நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறோம், சமையலறைக்குள் நுழைகிறோம், கர்த்தாவே இன்றைய உணவு எனக்கு தேவை என்று நாம் ஜெபிக்கும் பொழுது திடீரென்று அந்த இடத்தில் கர்த்தர் நமக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அதை எடுத்து நாம் சாப்பிடுகிறோம் என்றால் அது சிருஷ்டிப்பு.
இப்படிதான் ஒன்றும் இல்லாததிலிருந்து உருவானால் ஒரு பொருள் வந்தால் அதற்கு பெயர் சிருஷ்டிப்பு. இருக்கிற பொருளை எடுத்து உருவம் கொடுப்பதற்கு பெயர் உருவாக்குதல். யாக்கோபை சிருஷ்டித்தவர் என்றால் தாயின் கருவில் உருவாகும் முன்னே ஆவியில் சிருஷ்டித்தவர். உலக தோற்றத்திற்கு முன்பே மனிதனுடைய உயிரை படைத்து ஆவியை உண்டாக்கி அதன் பின்பு உலகத்தை உண்டாக்கி தன்னுடைய அந்த ஆவியை தனக்குள் வைத்திருந்தவர் காற்றில் ஆதாமையாவின் மூக்கில் ஊதினார். அப்பொழுது நமக்கு சுவாசம் வந்தது, உயிர் வந்தது. அவரிடத்தில் இருந்த உயிர் தான் நமக்குள் வந்தது. இப்படிதான் நடந்தது அல்லவா? இதைதான் சிருஷ்டித்தவர் என்று சொல்லப்படுகிறது. உருவாக்குதல் என்றால் என்ன? உருவாக்குதல் என்றால் நாம் சிருஷ்டித்து விட்டார். நம்மை ஒரு பரிசுத்தமான ஒரு குழந்தையாக தாயின் கருவில் உருவாக்கினார். ஆனால் அதோடு முடிந்து விடுவதில்லை. அந்த குழந்தை வளர்ந்து பிறக்க வேண்டும். பிறந்த பின்பு குழந்தையா இருக்கும். அது வளர்கிறது. 20, 23 வயது வரைக்கும் மனிதர்களுடைய வளர்ச்சி இருக்கிறது. அவர்கள் சரீரமும் வளர வேண்டும், ஆவியில் வளர வேண்டும், ஆத்துமாவும் வளர வேண்டும். இதன் பொருள் என்ன? ஆத்துமா சுத்திகரிக்கப்பட வேண்டும், ஆவியில் வளர வேண்டும், சரீரத்திலும் வளர வேண்டும். இந்த வளர்ச்சியும் இருக்கிறது. இதைதான் அந்த அந்த காலம் உருவாக்கும் காலமாய் இருக்கிறது. ப்ராசஸிங் அந்த காலம் இருக்கிறது. அப்படி என்றால் நாம் இந்த உலகத்தின் நாம் வாழும் கடைசி நாள் வரை நம் ஆத்துமா சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும், ஆவியில் வளர்ந்து கொண்டே இருக்கும். சரீர வளர்ச்சி 23 வயது வரை என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. இப்படியாக கர்த்தர் உருவாக்குகிறார். நமக்கு நம்முடைய துர்க்குணங்கள் நீங்கி நாம் பிறந்தாலும் பெற்றோர்களை பார்த்தும் நம் சமுதாயத்தை பார்த்தும் தீய குணங்களும் நல்லதும் வரும், கெட்டதையும் கற்றுக்கொள்கிறோம். நல்லதையும் கற்றுக்கொள்வோம், கெட்டதையும் கற்றுக்கொள்வோம். உதாரணத்திற்கு நம் பெற்றோர்கள் என்ன நல்ல விஷயங்களை சொல்லுகிறார்களோ அதையும் கற்றுக்கொள்கிறோம். அவர்கள் செய்கிற தவறுகளையும் சேர்த்தே கற்றுக்கொள்கிறோம் அல்லவா? அதையெல்லாம் ஆண்டவர் சுத்திகரித்து நம் இந்த சமுதாயத்தில் கற்றுக்கொள்வது. படிப்பில் கூட பல பாவங்கள் திணிக்கப்படுகிறது. இப்படி எல்லா காரியத்திலும் பாவம் நுழைகிறது நம் இருதயத்திற்கு. அதையெல்லாம் எடுத்து எடுத்து பல பொல்லாத மனிதர்களின் போதனைகள் கூட நம் மனதை கெடுத்து விடுகிறது. இதையெல்லாம் எடுத்து எடுத்து சுத்திகரித்து கொண்டே கர்த்தர் வருவார். இதுதான் உருவாக்குதல். யாக்கோபை தெரிந்து கொண்டார். பிறப்பின்படி இஸ்ரவேலர்களாய் இருக்கிற ஜனங்கள், அவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலை உருவாக்கினார். அப்படி என்றால் ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள், உலகெங்கும் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்கள், எல்லா யூதர்கள், எல்லா இஸ்ரவேலர்கள், இவர்கள்தான் கர்த்தரால் உருவாக்கப்பட்டவர்கள். இதன் ஆழம் பெரியது. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறந்த மனிதன் பாவம் செய்யான் என்று. பிறப்பின் போதே தேவனால் பிறக்கிற மனிதர்கள் உண்டு. அப்படி என்றால் ஒரு குழந்தை தாயின் கருவில் உருவாகும் போதே அங்கு கர்த்தர் அதில் செயல்படுகிறார். பரிசுத்தமாய் அந்த டிஎன்ஏவை உருவாக்குகிறார். இப்பொழுது விஞ்ஞான வளர்ச்சியினால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத தம்பதியர்களுக்கு கூட டெஸ்ட் டியூப் மூலமாக குழந்தை பிறக்க பண்ணுகிறார்கள். அதை உருவாக்குகிறார்கள் குழந்தையை. அப்பொழுது ஒரு டாக்டர்களால் அதை செய்ய முடியும் பொழுது கர்த்தர் செய்ய மாட்டாரா? டாக்டர்கள் செய்வது வேறு, கர்த்தர் செய்கிற காரியம் என்னவென்றால் அதன் ஆழம் வேறு. ஆவியின்படி அந்த டிஎன்ஏ ஆவியின்படி சுத்திகரிக்கப்பட்டிருக்கு. அந்த டிஎன்ஏவை சுத்திகரித்து ஒரு தாயின் கருவில் ஒரு குழந்தையை உருவாக்குகிறார். அந்த குழந்தை வளர வளர அது வளர்ந்து பிறந்து அதன் பின்பு அதனுடைய உலகத்தில் வளர்ச்சி. அது வளர்ந்து வரும் பொழுது அதனுடைய மனநிலையும் பரிசுத்தம் அடைந்து கொண்டே வரும். தீமையை விட்டு விலகி விலகி கற்றுக்கொள்ளும். நன்மையை கற்றுக்கொண்டு தீமையின் விளைவு என்ன என்பதை கற்றுக்கொள்ளும்படியாக இந்த உலகத்தில் பிறக்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மனிதனும் வளர்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் தவறு செய்தால் அந்த தவறின் மூலமாக அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அதற்கு ஒரு விளைவை கர்த்தர் கொடுப்பார். வாழும் பொழுதே கொடுப்பார், உடனுக்குடனே கொடுப்பார். ஒரு தவறு செய்தால் உடனே அடி விழும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. இதனால் என்ன நடக்கும் என்றால் அவர்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள். ஐயோ, நாம் இந்த தவறு செய்தோம், அதனால் இது வந்தது, மனம் திரும்புவார்கள். வலியும் வேதனையும் நம்மை மனம் திரும்ப பண்ணும். ஆனால் கர்த்தரை அறியாத மக்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படாத மக்கள், அவர்களும் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரால் உருவாக்கப்படாத குழந்தைகளும் தாயின் கருவில் உருவாகின்றனர்.
அந்த குழந்தைகள் என்ன செய்யும் என்றால், அவர்களுக்கு பாவத்தின் மேல் விருப்பம் இருக்கும். பரிசுத்தத்தின் மேல் விருப்பம் இருக்காது. அது கடைசி நாள் வரைக்கும் அவர்கள் அப்படியே இருப்பார்கள். அவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள். இப்படி 2 விதமான ஜனக்கூட்டங்கள் உலகத்தில் உண்டு. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய காரியம், முக்கியமான காரியம் என்னவென்றால், எந்த மனிதனாலும் இந்த மனிதன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இந்த மனிதன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படாதவன் என்று சொல்லவே முடியாது. நாமாக ஒருவரை நியாயம் தீர்க்கக் கூடாது. இவர்கள் எல்லோரும் மனிதர்களாக தான் நாம் பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு தான் தெரியும். அவர்தான் தாயின் கருவில் உருவாக்குகிறார். இந்த குழந்தையை நான் உருவாக்கினேனா, அந்த குழந்தையை நான் உருவாக்கவில்லையா என்பது அவருக்கு தான் தெரியும். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த முடிவெடுக்கும் முயற்சிக்கு போகக்கூடாது. இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் கெட்டவர்கள் என்று சொல்லக்கூடாது. நாமாக யாரையும் நியாயம் தீர்க்கக் கூடாது. இவர்கள் இப்படிப்பட்டவர்கள், அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடாது. எந்த மனிதனையும் குற்றவாளி என்று தீர்க்கக்கூடாது. அப்படி நாம் தீர்த்தால் நாமே குற்றவாளிகளாக தீர்க்கப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் யாரிடத்திலும் பகை இல்லாமல், கசப்பு இல்லாமல், வெறுப்பு இல்லாமல் யாரையும் நாம் குற்றவாளி என்று தீர்த்துவிடக் கூடாது. இப்படி நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பிறப்பிலேயே கர்த்தரே இப்படி செய்வது உண்மை, சத்தியம். யோவான் 1 அதிகாரத்தில் இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அப்படியென்றால் பாவம் செய்கிறவன் தேவனால் பிறக்காதவன் என்று பொருள். சரி, இப்படியாக கர்த்தருடைய சிருஷ்டிப்பும் உருவாக்குதலும் இருக்கிறது. இப்படி கர்த்தர் சொல்லுகிறார், அதாவது யாக்கோபை சிருஷ்டித்தவர், இஸ்ரவேலை உருவாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே என்று. எதை குறித்தும் நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மிடம் சொல்லுகிறார். நாம் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தை நமக்கென்று எடுத்துக்கொள்ள வேண்டும். பயப்படாதே. முதல் காரியம், நாம் பயத்தை விட்டொழிக்க வேண்டும். நமக்கு கர்த்தரிடத்தில் பரிசுத்த பயம் இருக்கிறது அல்லவா? அது மட்டும்தான் இருக்க வேண்டும். பரிசுத்த பயம் என்றால் என்ன? கர்த்தரை கண்டால் ஐயோ நடுக்கமா பயப்படுவோம் தான். ஆனால் அப்படி அல்ல. அது மரியாதைக்குரிய பயம், தவறில்லை. பயம் என்றால் கர்த்தர் நம்மை பாவம் செய்தால் தண்டிப்பார், கர்த்தருக்கு கோபம் வரும் என்ற உணர்வு இருக்கிறது அல்லவா? அதுதான் பரிசுத்த பயம். அது நமக்கு தேவை. ஆனால் உலகத்தின் பட்சத்தில் அதை நினைத்து பயப்படக்கூடாது. எனக்கு இது நடந்து விடுமோ, இந்த வியாதி வந்து விடுமோ, இந்த மரணம் வந்து விடுமோ என்று பயப்படக்கூடாது. எதிர்காலம் என்ன ஆகும் என்று பயப்படக்கூடாது. பணத்திற்காக பயம் வரக்கூடாது. இந்த பணம் வரவில்லை என்றால் என்ன செய்வது? அந்த பணம் வரவில்லை என்றால் என்ன செய்வது? இப்படி பணத்தை குறித்தான கவலைப்படுவது அது பயமாக உருவெடுக்கும் பெரியதாக. எனக்கு இந்த வருமானம், இந்த வேலை இல்லாவிட்டால் நான் என்ன செய்வது? ஐயோ, அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. பயப்படக்கூடாது. முதலில் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திற்கும், உலகத்தின் காரியங்களுக்கும், சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கும், மற்ற மனிதர்களுக்கும், மனிதனின் செயல்களுக்கும் பயப்படக்கூடாது. நம்முடைய வியாதிக்கும், நம்முடைய பலவீனங்களையும் நினைத்து பயப்படக்கூடாது. எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கக்கூடாது. பலவிதமான பயங்கள் இருக்கிறது. விஞ்ஞானத்தின்படி இதை போபியா என்று சொல்வார்கள். 150 விதமான பயங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் சுமார் 150 என்று சொல்லுகிறார்கள். அது இன்னும் எத்தனை இருக்கிறது? இப்படியான பயங்கள் இருக்கிறதாம். அப்படி இருக்க நாம் கவனமாய் இருக்க வேண்டும். எதை குறித்தும் பயப்படாமல் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை அண்டிக் கொண்டு அவரிடத்தில் பயபக்தியாய் நாம் இருந்தால் போதுமானது. எல்லாவற்றையும் நம்மால் சமாளிக்க முடியும், வெற்றி பெற முடியும். உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன? மீட்பு என்றால் நாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், அதிலிருந்து மீட்டெடுப்பது. அடிமையிலும், அடிமைத்தனத்திலும், கொடுமையிலும், பாடுகளிலும் நாம் சிக்கி இருக்கும் பொழுது அதிலிருந்து நம்மை மீட்டெடுப்பதுதான் மீட்டுக் கொள்ளுதல். துன்பத்திலிருந்து நம்மை தப்புவிப்பது, அவரோடு சேர்த்து கொள்வது. நம்முடைய தகப்பன், பரம தகப்பன் ஆண்டவர் நம்மை அப்படித்தான் செய்கிறார். பொல்லாத பாவத்திலிருந்தும், கொடுமைகளிலிருந்தும், பலவித துன்பங்களில் இருந்தும் நம்மை மீட்டுக் கொள்கிறார். சரி, இது என்ன? இதன் பொருள் என்ன? இது வெளிப்படையான காரியங்கள், துன்பத்திலிருந்து மீட்டுக் கொள்வது என்று. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெயர் சொல்லி அழைப்பது, இதே போன்ற வார்த்தை இன்னொரு இடத்திலும் சொல்லியிருக்கிறது. கர்த்தர் வானத்தின் நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மனிதர்களையும் கர்த்தர்
பெயர் சொல்லி அழைக்கிறார். நம்முடைய பெயர் அவருக்கு தெரியும். நம்மை தாயின் கருவில் உருவாக்கியவர் அவர்தான். உருவாக்கி விட்டுவிட்டு அப்படி போய் விடுவாரா? தாயின் கருவில் இருக்கும் பொழுதும் தினந்தோறும் நம் வளர்ச்சியை பார்த்து நம்மை காப்பாற்றி நமக்கு தேவையான காரியங்களை கவனித்தவர் அவர்தான். பிறப்பின் போதும் பிறந்த பின்பும் நம்மை காப்பாற்றியது. பலருக்கு பிறக்கும் பொழுதே மரணம் வரும். ஒரு சில குழந்தைகள் பிறக்கும் போது தாயின் கருவில் இருக்கும் போதே பலவித உயிருக்கு ஆபத்து வருகிறது. பலர் தாயினிடத்தில் சொல்வார்கள், இந்த குழந்தை வேண்டாம் என்று சொல்வார்கள். பல பரிசுத்தவான்கள் தாயின் கருவில் இருக்கும்போது அவர்கள் தாயிடம் இப்படி சொல்லப்பட்டதாம். பொல்லாத ஆவி பிடித்த மனிதர்கள் இப்படி சொல்வார்களாம். தாயின் கருவில் இருக்கும் குழந்தையை எப்பொழுதும் அழிக்க கூடாது. மிருகங்களை கொன்று சாப்பிடுவது கொலை அல்ல. ஆடு, மாடு எதையானாலும் சாப்பிடலாம். அது பாவம் கிடையாது. ஆனால் தாயின் கருவில் இருக்கும் குழந்தையை கொன்றால் அது பாவம். கர்த்தருடைய வார்த்தையின்படி, வேத வசனத்தின்படி. அப்படி இருக்க அது அநீதி. அந்த பாவத்திற்கு கர்த்தர் பழிவாங்காமல் விடமாட்டார். ரத்தம் சிந்துதல் என்னும் மகா கொடிய பாவம் அது. கர்த்தர் பயங்கரமாக கோபப்படுவார். இந்த காரியத்தை செய்யக்கூடாது. இப்படி பல பரிசுத்தவான்கள் சொல்வதை கேட்டிருக்கிறோம். அதாவது பெரியவர்கள் தங்கள் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே சாத்தான் ஏவுவானாம், இந்த குழந்தையை கொன்றுவிடு, இனி வேண்டாம் வேண்டாம் என்று. கருவில் இருக்கும் போதே பல ஆபத்துகள் வரும். அதையெல்லாம் தாண்டி கர்த்தர் பாதுகாப்பார். இப்படி எல்லாவற்றிலும் ஆபத்துகள் வளரும் பொழுது ஒரு பரிசுத்தவானை கர்த்தர் உருவாக்கி விட்டால் அந்த குழந்தைகளுக்கு அதிக ஆபத்துகளும் போராட்டங்களும் வந்து கொண்டுதான் இருக்கும். உடனே அந்த குழந்தையை தவறாக சொல்லக்கூடாது, குழந்தையின் மேல் பழி போடக்கூடாது. அது பரிசுத்தமாய் இருப்பதினாலும் கர்த்தர் பெரியதாய் பயன்படுத்த போவதினாலும் அப்படிப்பட்ட துன்பம் அந்த குழந்தைகளுக்கு வரும். இதை முதலில் தெரிந்து கொள்வோம். நம் வீட்டில் ஒரு குழந்தைக்கு அதிக துன்பம் வருகிறது, வியாதி வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, உயிருக்கு ஆபத்து வருகிறது என்றால் அந்த குழந்தையை இன்னும் அதிகமாய் கவனித்து அக்கறையுடன் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த குழந்தை கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட குழந்தையாய் இருப்பதற்கு அநேகம் வாய்ப்புகள் உண்டு. கர்த்தரால் பாதுகாப்பும், எவ்வளவு துன்பம் வந்தாலும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். அதனால் நாம் ஜாக்கிரதையாய் இருந்து குழந்தைகளை பராமரிக்க வேண்டும். இப்படி பெரிய பெரிய பரிசுத்தவான்கள், பெரிய ஊழியர்களுக்கு இப்படி நடந்ததாக சொல்லப்பட்டு நாம் கேட்டிருக்கிறோம். அவர்களுக்கும் இப்படிப்பட்ட துன்பம் வந்ததாம். வாழ்க்கை முழுவதும் துன்பங்கள் அதிகம் வரும். ஆனால் அந்த போராட்டங்கள், துன்பங்கள் எல்லாம் அவர்களை வெல்லாது. ஒவ்வொரு முறையும் தோற்றுதான் போகும். எத்தனை வியாதி வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவர்கள் உயிருக்கு ஆபத்து வராது. அவர்கள் உயிரை கர்த்தர் காப்பாற்றுவார். இது சத்தியம், உண்மை. நாம் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தாயின் கருவிலிருந்தே போராட்டங்கள் அதிகம், பாடுகள் அதிகம், துன்பங்கள் வரும். ஆனால் ஒன்றும் மேற்கொள்ளாது. எந்த துன்பமும், எந்த பாடுகளும், பிரச்சனைகளும் அவர்களை அழிக்க முடியாது. அவர்களை கர்த்தர் பட்சிக்கிற பட்சியை போல, பறந்து திரிகிற பட்சியை போல பாதுகாப்பார். யூத ராஜ சிங்கமாய் பாதுகாப்பார். அப்படிப்பட்ட நம்மை கர்த்தர் பேரு சொல்லி அழைக்கிறார். நம்மை முழுவதும் அறிந்து வைத்திருக்கிறார். நம்மை பற்றி நாம் அறிந்திருக்கிற காரியங்கள் கொஞ்சம்தான். நமக்கே நம்மை பற்றி தெரியாது. அப்படி என்றால் ஒரு திடீரென்று ஏதாவது வித்தியாசமான ஒரு சூழ்நிலை வந்தால் நம்மால் எப்படி நாம் அதற்கு பதில் கொடுப்போம், நாம் என்ன பேசுவோம், என்ன செய்வோம் என்று நமக்கே தெரியாது. அந்த நேரத்தில் என்ன தோன்றுகிறதோ அதை செய்து விடுவோம். இது உண்மை. திடீரென்று ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால், ஒரு புதிய இடத்திற்கு போனால் எப்படி பேசுவது, பழகுவது, என்ன செய்வது என்று ஒன்றும் புரியாது. நமக்கே நம்மை பற்றி தெரியாது. நாம் அதற்கு ரியாக்ட் பண்ணுவோம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். நாம் எந்த சூழ்நிலையில் என்ன செயல்படுவோம், எப்படிப்பட்ட மனிதர்களிடம் என்ன வார்த்தை வந்தால் நாம் என்ன பதில் பேசுவோம் என்று எல்லாமே கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அதனால் நாம் நம்மை அறிந்ததை விட கர்த்தர் நம்மை அதிகமாய் அறிந்து வைத்திருக்கிறார். அதிகமாய் அல்ல, முழுமையாயே அறிந்து வைத்திருக்கிறார். முழுமையாக அறிந்து வைத்திருக்கிறார் கர்த்தர். அதை நாம் உணர்ந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம். கர்த்தர் பெரியவர், அவர் மிகவும் பெரியவர், அதிசயமானவர். அல்லேலூயா. நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார், என்னுடையவள் என்று சொல்லுகிறார். இது எப்படிப்பட்ட வார்த்தை! இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் பெறக்கூடிய மிகப்பெரிய கிரீடம் என்னவென்றால் இந்த வார்த்தை தான். கர்த்தரிடத்திலிருந்து இந்த வார்த்தையை மட்டும் நாம் பெற்றுக்கொண்டால் போதும். மனித வாழ்க்கையின் பொருளே இதுதான். கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடையவன், என்னுடையவள் என்று. இதை தவிர வேறு ஒன்றும் மனித வாழ்க்கைக்கு தேவையில்லை. இதுவே போதுமானது.
சகலமும் சர்வமும் அடங்கும். இந்த வாழ்க்கையில் நாம் எது போனாலும் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தரிடத்திலிருந்து இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நாம் பெற்றுக்கொண்டால், ஒவ்வொரு மனிதனும் பெற்றுக்கொண்டால் போதும். அதுதான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய உயர்ந்த வாழ்க்கை. உலகத்தில் உண்மையான உயர்வான வாழ்க்கை என்றால் இந்த வார்த்தையை கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடையவன், என்னுடையவள் என்று. இது போதுமே. இதை காட்டிலும் நமக்கு என்ன தேவை இருக்கிறது? கர்த்தருக்கு நாம் சொந்தமானவர்கள். அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று பொருள். அவர் கட்சியில் நாம் சேர்ந்து விட்டோம் என்று பொருள். அவருடைய கட்சி வெற்றியின் கட்சி. அவருடைய ராணுவம் வெற்றி ராணுவம். வெற்றி எப்பொழுதும் வெற்றி பெறுகிற ராணுவம். அன்பின் ராணுவம் அல்லவா? அன்பின் வழியில் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ என்னுடையவள் என்று. அது எவ்வளவு பெரிய அருமையான வார்த்தை. அவர் நம்மை சொந்தமாக ஏற்றுக்கொண்டார். அதன் பின்பு நமக்கு வேறொன்றும் தேவையில்லை. அவர் சகலத்தை பார்த்து கொள்வார். அவர் அன்பு நமக்கு போதுமானது. இப்படி கர்த்தருக்கு நாம் சொந்தமாகிறோம். இது ஒரு ப்ராசஸ். முழுவதுமாக முடிந்து விட்டது. இந்த செயல்பாடு முடிந்து விட்டது. நாம் தாயின் கருவில் சிருஷ்டித்தார், உருவாக்கினார், நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், நம்மை மீட்டு கொண்டார், நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீ என்னுடையவள் என்று நம்மை சொந்தமாக்கி கொண்டார். நாம் அவருக்கு சொந்தமாகி விட்டோம். இப்பொழுது நாம் அவருடைய ராணுவத்தில் சேர்ந்து விட்டோம். அவருடைய கட்சியில் நாம் சேர்ந்து விட்டோம். இனி நாம் அவருக்கு சொந்தம். கர்த்தருக்கு சொந்தமானவர்களாய் நாம் மாறிவிட்டோம். உறவினர்களாய் மாறிவிட்டோம். பிள்ளையாக மாறிவிட்டோம். சந்தோஷமா இருக்கிறது அல்லவா இந்த செய்தி? சரி, அப்படி என்றால் நம் வாழ்க்கை எப்படி இருக்கும்? உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஒருவர் இருந்தால் அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு முறை இருக்கிறது. அது இந்த வசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, 2வது வசனத்தில். அதாவது மனித வாழ்க்கை என்பதை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கை, இன்னொன்று கர்த்தர் தெரிந்து கொள்ளாத மனிதனின் வாழ்க்கை. கர்த்தர் தெரிந்து கொள்ளாத மனிதனின் வாழ்க்கையை பற்றி நாம் கவனிக்க தேவையில்லை. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. 3 காரியங்களை முக்கியமாக பிரதானமாக பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, தண்ணீர்களை கடக்க வேண்டும். ஆறுகளை கடந்து செல்ல வேண்டும். அக்கினியை கடந்து செல்ல வேண்டும். 3 காரியங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சேர்ந்து விட்டால் நாம் நினைப்போம், ஆஹா, நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், கர்த்தருடைய பிள்ளையாகி விட்டேன், கர்த்தரனை மீட்டு கொண்டார், நான் இனி சந்தோஷமாய் இருப்பேன் என்று நினைத்தால் அது நம்முடைய அறியாமை. நமக்கு அறிவு குறைவு என்று பெயர். அது நம்முடைய அறியாமையா இருக்கிறது. அப்படி அல்ல. நம் வாழ்க்கையில் துன்பங்கள் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளான பின்பு நமக்கு 3 விதமான போராட்டங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, தண்ணீர்கள். தண்ணீர்கள் என்று சொல்லப்படும் போது பொதுவாக தண்ணீர் என்றால் மனிதனை குறிக்கிறது. தண்ணீர்கள் என்றால் பல மனிதர்களை நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று பொருள். பல மனிதர்கள் மூலமாக நமக்கு சோதனைகள் வரும், பாடுகள் வரும். நம்மை துன்பப்படுத்துகிற பலவித மனிதர்கள் நம் வாழ்க்கையில் நுழைவார்கள். நம் வாழ்க்கையை தொந்தரவு செய்வார்கள். நாம் நிம்மதியாக சமாதானமாக வாழ முடியாது. கர்த்தருடைய ஜனங்களுக்கு அப்படியெல்லாம் இருக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது. மனதில் சமாதானம் இருக்கும். எந்த மனிதனும் அனுபவிக்க முடியாத சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு உள்ளத்தில் கொடுத்திருப்பார். ஆனால் வெளியில் வாழ்க்கையில் நமக்கு வெளி தோற்றத்தில் பார்க்கிறவர்களுக்கு அது மிகுந்த போராட்டமாக தோன்றும். மற்றவர்கள் பார்வையில் அது சமாதானமே இல்லாமல் நாம் வாழ்வது போல தோன்றும். அப்படி ஒரு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் உண்மையாய் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு உள்ளுக்குள் சமாதானம் நிறைந்திருக்கும். சமாதானத்துடன், சந்தோஷத்துடன், உற்சாகமாக, முழு பலத்தோடு, சிங்கத்தை போல, சிங்கக்குட்டிகள் தானே நாம், சிங்கமாக
பறக்கிற பட்சியாக, கழுகாக நாம் யுத்தங்களை அப்படி தட்டி விட்டு விட்டு போவோம். நமக்கு வரும் துன்பங்களை ஒரு யுத்த வீரனை, பராக்கிரமசாலி நம் ஆண்டவர், அவர் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? அவரை போலதானே? அப்படி என்றால் பராக்கிரமசாலியாக வரும் துன்பங்களை, சோதனைகளை அடித்து தூக்கி எறிந்து விட்டு போய்க்கொண்டே இருக்கும். சிங்கம் என்றாவது எதற்காவது அஞ்சு இருக்கிறதா? எல்லா மிருகங்களும் இன்னொரு மிருகங்களுக்கு பயப்படும். ஏன் காட்டின் ராஜா என்று சொல்கிறோம் என்றால், சிங்கம் எந்த மிருகத்தை கண்டும் எப்பொழுதும் பயப்படாது. அதுதான் காரணம். சிங்க குட்டிகள் என்று நாம் சொல்லப்படுகிறோம். அப்படி என்றால் எதற்கும் எதை கண்டும் அஞ்ச தேவையில்லை என்பது பொருள். எல்லாவற்றையும் அழிக்கும் வல்லமை நம் கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நமக்கு எதிரே வரும் அனைத்து சத்துருக்களையும், துன்பங்களையும் அடித்து நொறுக்கி காலில் மிதிக்கும் வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு பக்கத்தில் இருந்து நமக்கு யுத்தத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். துன்பம் என்பது அதுதான், வேற ஒன்றும் இல்லை. துன்பம் என்றால் அது என்னமோ நம்மை அழித்து விடுகிறது என்று நினைக்க கூடாது. துன்பம் என்பது நாம் நடந்து போகும் பாதையில் இருக்கும் கல்லும் முள்ளும் போலதான். அதையெல்லாம் தாண்டி சமாளித்துக் கொண்டு போக வேண்டியதுதான். அது ஒன்றும் துன்பங்கள் அந்தந்த நாளுக்கு ஒரு சில துன்பங்கள் வேதனையை வரலாம், வேதனையை வருவிக்கலாமே தவிர மனம் உடைதலை வருவிக்க கூடாது. அது நம்முடைய பலவீனத்தின் அடையாளமாய் போய்விடும். ஜாக்கிரதையா இருப்போம். துன்பங்கள் என்பது நம்மை பக்குவப்படுத்துவதற்காக கர்த்தரால் அனுமதிக்கப்படுகிற ஒரு காரியம்தான். அவைகள் நம்மை அந்த பாதையை, நாம் நடந்து போக வேண்டிய பாதை, அதை தான் வேதம் சொல்லுகிறது. நாம் கடந்து போகும் பாதை, அந்த பாதையில் கல்லும் முள்ளும் இருக்கும், கரடுமுரடாக இருக்கும். சற்று பொறுமையாக, நிதானமாக, நீடிய பொறுமையோடும் ஒழுக்கத்துடனும் கற்பு நெறியுடனும் வாழ்ந்து, நீடிய பொறுமையாகவும் ஒழுக்கமாகவும் கர்த்தரிடத்தில் சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும், கர்த்தரோடு சமாதான உறவு இருக்க வேண்டும். மற்ற மனிதர்களோடு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கர்த்தரோடு இருக்க முடியாது. கர்த்தரிடத்தில் சமாதான உறவு. மற்றவர்கள் என்ன பேசினாலும் பேசட்டும், மற்ற மனிதர்கள் நம்மை தூஷிக்கிறார்களே என்று சோர்ந்து போகக்கூடாது. பொல்லாத மனிதர்கள் தூஷித்தால் சோர்ந்து போக தேவையில்லை. கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்முடைய வேலை அதை கவனிப்பது அல்ல, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், அதை கவனிக்க வேண்டும். இப்படி நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும். கர்த்தர் நம் வாழ்க்கையில் வரும் துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள், இவைகளெல்லாம் கல்லையும் முள்ளையும் தாண்டி மிதித்து நகர்ந்து போவது போல நடந்து போக வேண்டியதுதான். இப்படிப்பட்ட மனிதர்கள் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தண்ணீர்களைப் போல மற்ற தனி மனிதர்கள், பலவிதமான தனி மனிதர்களை நாம் எதிர்த்து யுத்தம் செய்ய வேண்டும். ஆவிக்குரிய யுத்தம். அப்படி என்றால் தினம் தினம் போய் சண்டை போடுவதல்ல, வாய் சண்டை போடுவதல்ல. பொல்லாத ஆவிகள் சில மனிதர்களை பிடித்து கொண்டு அவர்கள் மூலமாய் நமக்கு துன்பத்தை கொடுத்து பல துன்பங்களை கொடுப்பார்கள். நாம் கர்த்தரிடத்தில் உறுதியா இருக்க வேண்டும். விசுவாசத்திற்கு வரும் சோதனை ஊழியம் செய்ய விடாமல் தடை செய்வதற்கும், நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்க பண்ண வேண்டும், கர்த்தரிடம் சேரக்கூடாது என்பதற்காகவும் ஜெபிக்க கூடாது, ஆராதனை செய்யக்கூடாது, வேதம் வாசிக்க கூடாது போன்ற தடைகளை, நற்காரியங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தும்படியாக இப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகள், பொல்லாங்குகள் வரும். அதையெல்லாம் எதிர்த்து தூக்கி போட்டுவிட்டு நம் காரியங்களை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அன்றாடம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் தண்ணீர்களை கடக்க வேண்டும். சரி, தண்ணீர்கள் இப்படியெல்லாம் துன்பம் வரும், ஐயோ நான் என்ன செய்வது, இத்தனை துன்பங்களையும் நான் தாங்க வேண்டுமா என்று பயப்பட வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, துன்பம் வரும் என்று சொன்ன ஆண்டவர் இன்னொரு வார்த்தையும் சேர்த்தே சொல்லிவிட்டார். நான் உன்னோடு இருக்கிறேன் என்றார். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். வேற என்ன வேண்டும்? யார் என்ன செய்ய முடியும்? நம்மை எதிர்த்து வருகிறவர்கள் மனிதர்கள். அவர்களை படைத்தது கர்த்தர். அவர்களுக்குள் இருப்பவன் பொல்லாத பிசாசு. அவனை படைத்ததும் கர்த்தர். அவரே நம்மோடு இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்மோடு இருக்கும் போது, அவரால் படைக்கப்பட்ட இவைகள் எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? கர்த்தரை மீறி நம்மிடத்தில் வர முடியுமா? நம்மை தொட முடியுமா? சுற்றி சுற்றி வந்து விளையாடி கொண்டிருக்கலாம். பயமுறுத்தி கொண்டு வெளியிலிருந்து ஆட்டம் காட்டுவான். அவ்வளவுதான். என்ன செய்ய முடியும்? துன்மார்க்கரை கண்டு அஞ்சக்கூடாது. நம்ம எதிர்த்து வருகிற துன்மார்க்க மனிதர்களை கண்டு, பொல்லாத ஆவிகளை கண்டு பயப்படவே கூடாது. அது முட்டாள்தனம், நமக்கு அறிவில்லை என்று பொருளாகிவிடும். அப்படி இருக்கவே கூடாது. எதிர்த்து நின்று யுத்தம் செய்ய வேண்டும். கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நம்மை என்னுடைய சேனை என்று. கர்த்தரின் சேனை என்றால் சேனைக்கு ஏது பயம்? நம் தேசத்தின் எல்லையில் இருந்து ராணுவ வீரர்கள் நம் தேசத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன பயந்து கொண்டான் இருக்கிறார்கள்?
எவன் எப்பொழுது வருவான் காத்திருப்பார்கள் தைரியமாய். அதே தைரியம் நமக்குள் இருக்க வேண்டும். அவர்கள் மாம்ச ரீதியான யுத்தம் செய்கிறார்கள். நம் ஆவிக்குரிய யுத்தம் செய்கிறோம். அவ்வளவுதான். ஆவிக்குரிய யுத்தம் என்றால் என்ன? துன்பங்களை சகித்துக் கொண்டு, பொறுத்துக் கொண்டு, நிரந்தரமாய், உறுதியாய் பரிசுத்தத்தில் நிலைத்திருப்பது. நீதியில் நிலைத்திருப்பது. கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருப்பது. அதுதான். இப்படியாக நாம் வாழ்ந்து, கர்த்தருடைய அன்பை பெற்று, பரிசுத்தமாய் நம் வாழ்க்கையை வாழ வேண்டும். வாழ்க்கையில் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களுக்கு இன்னும் 2 காரியங்கள் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.